தொடர்ந்து முன்னாள் ஒலிம்பிக் வீரர் தேவராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவிற்காக விளையாடியவர். திரு தேவராஜன், இது இந்தியாவினுடைய கனவை நிர்மூலமாக்க செய்த ஒரு முடிவாகத்தான் இந்த முடிவு இருக்கு. ஏன்னா இன்று தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத் எனும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திரு தேவராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முன்னாள் ஒலிம்பிக் வீரர், குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவிற்காக விளையாடியவர். அவரிடம் பேசலாம். திரு தேவராஜன், இந்தியாவினுடைய ஒலிம்பிக்ல தங்கம் வெல்லக்கூடிய ஒரு கனவு அப்படிங்கிறது நடைபெறாமல் போயிருக்கிறது, கைகூடாமல் போயிருக்கிறது. இந்த முடிவு, இப்ப திடீர் தகுதி நீக்கம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்போ எங்க பாக்ஸிங், ரெஸ்லிங், அதே மாதிரி எந்த ஜூடோ, இதுல எல்லாம் வந்து வெயிட் கேட்டகரி தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா வெயிட் கேட்டகரி. பிஃபோர் த ஃபைட்டு ஒரு நாளும் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதனால அந்த வெயிட் செக் பண்றதுல தான் முக்கியமா அது யாரெல்லாம் கரெக்டான வெயிட் இருக்காங்களோ அப்போதான் அவங்க நெக்ஸ்ட் அந்த ஃபைட் பண்ண முடியும். ஸோ இது டெக்னிக்கலா பார்த்தா அது கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க 200 கிராம் 300 கிராம்ஸ்லாம் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வந்து இவ்வளோ வந்து சாதாரணமா போய் ஈஸியா எடுத்துன்னு போனது வந்து தப்பா இருக்கும். அது எப்படி பார்க்க தான் ஆஸ் பர் ரூல் இது அவ்வளோதான். ஏன்னா நம்மளோட வெரி ஹார்ட் லக். அவங்க வந்து நேற்றுலாம் வேர்ல்டு சாம்பியன்லாம் வின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வெயிட்டுக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிறது வந்து ரொம்ப மன வருத்தம். நிச்சயமாக. அதே மாதிரி 100 கிராம் 200 கிராம் அப்படிங்கிறது ஒரு குறைவான எடையாக இருக்கு இல்லையா? பொதுவாக ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் வெயிட் கேட்டகரியில எவ்வளவு கூடுதல் குறைவல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற அளவீடு என்னவாக இருக்கு தேவராஜ்? அதுல பாருங்களேன், இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பேண்டம் வெயிட்னா, எங்களுக்கு பாக்ஸிங்ல பேண்டம் வெயிட்னா 51 to 54. 51 கரெக்டா எக்ஸாக்டா இருந்தா கூட பரவாயில்ல. 51 56 50.9 வந்து குறைஞ்சா கூட பரவாயில்ல, அதிகமா இருக்கக்கூடாது. 54னா 54 இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 54.1 இருந்தா கூட அது தவறு தான், டிஸ்குவாலிஃபை தான். அதனால டெக்னிக்கலா அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் இது. இதுக்கு மேலதான் என்ன உண்மையான என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஆனா as per ரூல் தான் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. தவிர இதை வந்து ரூல் எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது வேர்ல்டு சாம்பியன் ஆனாலும் சரி, ஒரு புதுசா ஸ்போர்ட்ஸுக்கு வராலும் சரி, ரூல் இஸ் ரூல். அது அந்த சரியான விதியை கடைபிடித்து தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ண இவங்க அதாவது அந்த 200 கிராம்ஸ்லாம் ஒரு எலக்ட்ரானிக் வெயிட்ல வந்து மற்ற வெயிட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வெயிட்ல வந்து நம்ம என்ன வெயிட் இருக்குமோ அதை கரெக்டா காமிக்கும். ஸோ அதனால இது சரியா உண்மையா என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனா ஓவர் வெயிட் டிஸ்குவாலிஃபை இருந்தா ஆஸ் பர் ரூல்ல தான் இருக்கும். திரு தேவராஜன், நீங்க சொல்ற மாதிரி இது ஆஸ் பர் ரூல் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதற்கு முன்னாடி ரொம்ப கால இடைவேளை அதிகமா இல்ல. நேற்று 3 மேட்ச் அவங்க விளையாடி இருக்காங்க. இன்னைக்கு இறுதி சுற்று அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. நேற்று ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் அவர்களுடைய வெயிட் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ இப்ப கடைசி நிமிடம் இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அப்படிங்கிறதுனால அது குறித்த சில விளக்கங்கள் ஒரு விளையாட்டு வீரராக உங்கள் அனுபவ ரீதியாக சொல்ல முடியுமா? இப்போ ரெஸ்லிங்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெயிட் செக் பண்ணுவாங்க. இப்போ நேற்று விளையாடுனதுக்கு வந்து நேற்று அதுதான் ஒரு 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. இன்னைக்கு விளையாட போறதுக்கு மார்னிங் வெயிட் வந்துருக்கணும். பிஃபோர் ஃபைட் வெயிட் ஏர்லி மார்னிங்ல வெயிட் கொடுக்கணும். ஸோ நேற்று நடந்தது அது முடிஞ்சு போச்சு. ஈவன் எல்லாம் பாக்ஸிங்கு மற்ற ஈவன் வெயிட் லிஃப்டிங் கூட அப்படிதான். எவ்ரிடே மேட்ச் இருந்தா அன்னைக்கு வந்து வெயிட் லிஃப்டிங்லாம் ஒரே நாள் தான் வெயிட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கே வெயிட் தூக்கிடுறாங்க. அந்த அன்னையோட டோர்னமெண்ட் முடிஞ்சிடுச்சு. பட் ரெஸ்லிங்கை பொறுத்த வரையும் நேற்று ஒரு ஃபைட்ஸுக்கும் இன்னைக்கு இருக்க ஃபைனல் நடக்க போறதுக்கும் வெயிட் வேயிங் காமிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு கேமுக்கும் டிஃப்ரெண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது வந்து மார்னிங் இது வந்து ஃபைனல்ஸுக்கு பிஃபோரா எடுத்த வேயிங்கா இருக்கும். நேற்று வேயிங் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த 3 மேட்ச் கண்டினியூ விளையாடினாங்க. திரு தேவராஜன், இந்த விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த எடை அப்படிங்கறதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு விளையாட்டு வீரர்கள் நிறைய எஃபர்ட்டை கண்டிப்பா போடுவாங்க. அதுவும் வெயிட் ரிலேட்டடான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது நிச்சயமாக அந்த எடை பிரிவிற்குள் தகுதி பெறுவதற்கான ஒரு முழு முயற்சி அப்படிங்கிறது இந்த விளையாட்டு வீரர், கோச் இவங்க எல்லார் சார்பிலையும் இருக்கும். எங்க தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? கொஞ்சம் வரலாம். இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிருப்பாங்க. என்ன கரெக்டா தான் இருப்போம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஓரளவு ஒரு 300 400 குறைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய யாராவது சொல்லிப்பாங்க, சும்மா என்ன ஜஸ்ட் காஃபி டீ என்ன சாப்பிட்டுருப்பாங்க.
இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி என்ன குடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஓவரா ரொம்ப வெயிட் கண்ட்ரோல் முடியாம ஓவரான ஏதாவது இப்படிதான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ல தான் அது ஆவற தவிர மற்றபடி டெலிபரேட்ல யாரும் 200 கிராம் அதிகமாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ரூல் பிரகாரம் என்னன்னா வெயிட் செக் பண்றப்போ மைன்யூட்டா காமிக்கும். எலக்ட்ரானிக் மிஷின்ல கரெக்டா காமிச்சிடும். மற்ற இந்த பழைய சிஸ்டத்துல எல்லாம் சும்மா அப்படி தள்ளி தள்ளி பண்ணுவாங்க ஓல்டு சிஸ்டம். பட் எலக்ட்ரானிக்ல பொறுத்த வரையும் பர்ஃபெக்டா காமிக்கும். அதுதான் இதுல நிறைய வாட்டி இதுல கொஞ்சம் தப்பாயிட்டு இருக்கும். பட் ஆனா ஓவர் வெயிட் தான் நம்மளுக்கே ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இவ்வளவு எளிமையா நழுவ போறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நிச்சயமாக, அதுவும் குறிப்பாக வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. அதுதான் 2 நாட்களாக பேசப்பட்டு இருக்கு. பர்சனலா இது குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? இல்ல இது அவங்க தோக்கல. இப்போ நம்ம எல்லாமே அந்த இந்தியாவே தோத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே நேரத்திலேயே வேர்ல்ட் சாம்பியன்லாம் அவங்க பீட் பண்ணி, அது இல்லாம அவங்க அசோசியேஷன் ப்ராப்ளத்துல இவ்வளவு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்கலாம் வந்து இந்த பதக்கம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்களுடைய உண்மையான இந்த வெற்றி. பட் ஆனா இது இவ்வளவு எளிமையா கை நழுவிட்டு போனது ரொம்ப நானே என்னுடைய பதக்கத்தை நான் இழந்ததா நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமாக இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கனவு அப்படிங்கிறது இந்த தங்கப்பதக்கத்தை நோக்கி இருந்தது. குறிப்பாக தங்கமே இந்தியாவினுடைய மிகப்பெரிய கனவு தான் ஒலிம்பிக்ல. அதுவும் வினேஷ் போகத் தங்கம் வெல்வது அப்படிங்கிறது எல்லாராலும் உற்று நோக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அப்படின்னும் போது விளையாட்டுத் துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு நாடாக இன்னும் என்னென்ன விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க ஃபர்ஸ்ட் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய விளையாட்டு வாய்ப்புகள் தரணும். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய விளையாட்டு, அதாவது ஸ்கூல் லெவல்லையும் சரி காலேஜ் லெவல்லையும் சரி இன்னும் நிறைய ஊக்கப்படுத்தணும். யாரெல்லாம் இப்போ பாருங்க நிறைய பேர் விளையாட்டு படிப்பு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர விளையாட்டு யாரும் அதை ஒரு பாடமா எடுத்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தி பயமா இருக்கு. ஈவன் விளையாட்டு வீரர்களே அவங்களுடைய பசங்களை விளையாட்டுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல இருக்க பாலிடிக்ஸும் தெரியும், இதுல இருக்க முன்னுக்கு வரக்கு தேவையான நான் என் பசங்களே ஸ்போர்ட்ஸ் வேணாதான் சொல்லுவேன். பட் ஆனா ஒழுங்கா படிச்சாதான் நல்லா இருக்கலான்ற ஒரு நிலைமை தான் நானே வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களே அந்த மாதிரி நினைக்கிறப்போ நம்ம சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து என்ன நினைப்பாங்க. ஸோ அதனால அரசாங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாம அளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை செஞ்சு தரணும். அதே மாதிரி கோச்சஸ் எல்லாம் நிறைய நம்ம இந்தியாவில் இருக்க கோச்சஸையும் பயன்படுத்தி இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது உலகத்தரமான விளையாட்டு உபகரணங்கள், அதாவது பயிற்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லா மாநிலத்திலும் சரி எல்லா மாவட்டத்திலையும் செஞ்சு தரணும். இதெல்லாம் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு சரியான ஊக்கத்தொகை தரணும், சரியான நேரத்தில் உடனடியாக கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா வருவாங்க. நிச்சயமாக திரு தேவராஜன், விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது இந்த தேசத்தினுடைய தோல்விதான். அவர்களுடைய வெற்றியை கொண்டாடும் அதே வேளையில் எந்த விதத்தில் இந்த தேசம் அவர்களை கைவிட்டாலும் அந்த தோல்வியும் நமக்கான தோல்வி என்பதாக உங்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. இணைப்பில் எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி. இதை